ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்துச்சு. இந்த ப்ரொமோவை பார்த்தோன்னே நம்மளுக்குலாம் வந்துட்டு அப்படியே கதி கலங்குது. என்ன நடக்குது? இந்த பிக் பாஸ் 8 இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுப்பா. இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராணா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், இனிமேல் இந்த ஸ்கூலில் வந்துட்டு யாருமே லவ்ன்ற விஷயத்தையே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாரு. எப்படி இது ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த லவ்ன்ற விஷயத்தை யார் இது வரைக்கும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சௌந்தர்யா. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து விஷால் கூட வந்துட்டு ஒரு இது மாதிரி போயிட்டு இருந்தது. நம்ம வெளியில் வந்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து ஒரு எடிட் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரயான் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, இந்த வாட்டி ஒரு கான்செப்டாகவே நான் பண்ண போகிறேன்னு ஜெஃப்ரிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திச்சான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ராணுவன்ற பேரை கேட்டாவே சும்மா அதிர்தலன்ற மாதிரி நம்ம சௌந்தர்யாவுக்கு அப்படி கோவம் வருது, பற்றிக்கிட்டு வருது. நேற்றுலாம் வந்துட்டு அன்ஷிதாவுக்கும் ராணுவுக்கும் தான் பெரிய பிரச்சனையே வருது. இதில் வந்து சௌந்தர்யா வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க உள்ளே வந்துட்டு அவ்வளோ கற்றுறாங்க ராணுவ. அவன் பெரிய மக்கு, அவனுக்கு சொல்கிறது எதுவுமே புரியாது அப்படி இப்படின்றாங்க. முதல் ஒருத்தரோட கேரக்டர், அதாவது அவனுக்கு ஒன்றும் புரியாது, அவன் தண்டம், இப்படி பேசும்போது நம்மளுக்குள்ளே அறியாமல் ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை ப்ரோவோக் பண்ணுறாங்க இவங்க, ப்ரோவோக் பண்ணி தூண்டுறாங்க. இப்போ வந்து சத்யாவுக்கு ஒரு இடத்துல கோவம் வருதுன்னா அவர் தடுக்கிறதுக்கு முத்துக்குமரன் வராரு. இவர் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் ப்ரோவோக் பண்ண இவர் தான் பிரச்சனை பண்ணவொடனே இவரத்துக்கு வெளியே அமைச்சலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நேற்று இவங்கெல்லாம் பண்ண ஒரு ரகலை, அதாவது ராணுவ இவங்கெல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கீழே இருந்த மனுஷன் ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸில் வந்துட்டார். மொத்தம் 13 பேரில் 5வது பிளேஸில் வந்திருக்காருன்னா அப்போ என்ன அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எல்லாருமே டிசைனாக வந்துட்டு ராணுவ நீ இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா. யார் சொல்கிறது? ரஞ்சித் சாருக்கே வந்துட்டு ஒருத்தங்களாம் பாடமாக எடுக்கிறாங்க. அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. தம்பி இதை நீ இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்றாரு. ஜெஃப்ரி ஒரு பக்கம், ஏன்டா உனக்கு எதுவுமே உனக்கு சரி என்ன தாண்டா நீ பண்ணுவேன், உனக்கு என்ன தாண்டா பிடிக்கும், எந்த சப்ஜெக்டில் நீ இன்ட்ரெஸ்டாக இருப்ப, ரொம்ப மட்டமா. அப்புறமா வந்து அன்ஷிதா வந்து சண்டை போடுறாங்க. அன்ஷிதா இதில் சண்டை போடும்போது தான் சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு நான் நல்லது சொல்லும்போது நீ ஏற்றுக்கிட்டல, அப்போ கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்கணும், நல்லது எப்போ சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பேசிருக்கும்போது சௌந்தர்யா உள்ளே வந்து செம்ம திட்டு. ஆனால் ஸ்டாண்ட் பண்ணார், ராணா வந்து ஸ்டாண்ட் பண்ணார். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பெரிய பிரளயம், எத்தனை பேர் அடிக்க பாயிறாங்கன்றீங்க ராணாவை. ஒரு பக்கம் சத்யா பாயிறாரு, முத்துக்குமரன் தடுக்கிறாரு, ஏஸ் சத்யா கம்மன்று அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சவுந்தர்யா கிட்ட போகும்போது சத்யா அவங்க ப்ரோவோக் பண்ணுறாங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல விஜய் விஷால், ஏய் நீ யாரா டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. அப்போ தான் மஞ்சள் கத்துவாங்க கிளைமேக்ஸ் அந்த ப்ரொமோவில், கம்முன்னு இருக்கடா அப்படின்னு. பின்னாடி ஊர் ஓடியாரா, டேய் நான் சொல்கிறது கேளுங்கடா அப்படின்ட்டு. யார்? ரஞ்சித் சார் இப்போ பேசுறது கேட்க மாட்டேன். சார் என்ன சொன்னீங்க? கம்முன்னு இருங்கப்பா சார், இன்னும் சொல்லலாம் சத்தமாக சொல்லுங்கள் சார், ஏன்னா இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க நம்ம. அதான் சௌந்தர்யா அப்பா ஒரு இடத்துல ரியாவை அடிக்க போகிற மாதிரி, என்ன ஆணும் பையனும் ஒரு பொண்ணும் பையனும் பக்கத்தில் உட்காந்துட்டா சண்டை, இது லவ் ஆகிடுமா அப்படின்னு ஜெஃப்ரி தடுக்கிறது. எம்மா என்ன இந்த பொண்ணு டமால் அடிச்சுடுவாங்க பொழுதுன்னு. அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமைங்க, நான் என்ன சொன்னேன்னு கேளுங்கன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல என்னடா ஒரு கான்செப்ட் தானே பண்ணுற மச்சான், லவ்னு பேசாமல் இது பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் தர்ஷிகா ஒரு பக்கம், தர்ஷிகா கூட சண்டை போடுது. தர்ஷிகாவை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்தாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ கேம்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த டான்ஸ் திறமை காமிப்பாங்க, நடிப்பு திறமை அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்குது. அதில் வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, இவரை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு கேரக்டர் ஒழுங்காக பண்ண துப்பு இல்லை, வக்கு இல்லை, வந்து பேசா பெருசா அப்படின்றாங்க. அதாவது இப்போல்லாம் தர்ஷிகாவோட வாயில் வர வார்த்தைகள் அப்படியே விஷ வார்த்தைகளாக இருக்குது, அப்படியே சுருக்கு குத்துறாமல் இருக்குது. ஏமா இப்படி ஆகிட்டீங்க? நான்லாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட அந்த ஹேண்டில் பண்ணுற விதங்கள், அதுக்கப்புறம் தன்மையாக போகிறது, சண்டை போடும்போது கரெக்டாக சுனிதா ஒரு வாட்டி புரட்டி எடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு தாயா அப்படிலாம் சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய கேம் வந்து அப்படியே மாறிப்போச்சு, டோட்டலாக மாறிப்போச்சு. இங்கே வந்து இவ்வளோ, அதாவது இந்த ராணுவ இவங்க எல்லோரும் எப்படி தாக்குறாங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லாத மக்கு, உனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது, உனக்கு ஒரு இது கொடுத்தாலும் வக்கில் இப்படி என்ன இப்போ சொல்ல வராங்க புரியல. இவங்க எல்லாருமே பெருசாக இந்த இதில் சாதிச்சிட்டாங்களா? அதுலேயும் சௌந்தர்யா வந்து ட்ரிகர் பண்ணுறதுல பயங்கரமான ஆள். நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா சௌந்தர்யாவோட ஜெர்னி இந்த பிக் பாஸ் இதில் புரட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வாரம் எனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணி, அதில் ராணுவ வந்துட்டு ஒரு விஷயம் ஆர்னவ் சொல்லியிருப்பார். அப்போ ஆர்னவ் வந்து எல்லோரும் கலாச்சாங்க, பாவம் அந்த பொண்ணை போயிட்டு இந்த ஆள் திட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணோட விஷயங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆர்னவ தான் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை பார்த்து இப்போ பாருங்கள் எல்லா ப்ரொமோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான். சௌந்தர்யாக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணால் நம்ம ப்ரொமோவில் வருவோம் அப்படின்றது மாதிரியே தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் அவங்க கிட்ட போய் சண்டை போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா எப்போ எது பண்ணுறாங்கன்னு தெரியாது.
ஒரு ஒரு அப்படியே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ்வளவுதான். என்னென்னமோ திட்டுவாங்க. ஏய் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி. ஐயோ எம்மா முடியாது. ஆனாலும் அப்படியே பதட்டத்திலே இருக்குது. இந்த ராணுவம் என்ன பண்ண போகிறது தெரியல. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இது வந்து ராணுவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். 2 நாள் தான். நேற்று நடந்த ஒரு பிரச்சனையில் 5வது ப்ளஸ் வந்துட்டார். இப்போ நடக்கிற பிரச்சனையில் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3வது ப்ளஸ் 4வது ப்ளஸ் போயிடுவார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த இருக்கிற 13 பேரில் விஜய் விஷாலும் முத்துக்குமரன் மட்டும்தான் இல்லை. மீதி முக்கிய புள்ளிகள் எல்லாமே இதில் இருக்காங்க. இவங்க இதுலேயே நீங்கள் காம்படிட் பண்ணி இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு 5வது ப்ளஸில் வராரு அப்படின்னா இன்னும் அவர் பண்ணிங்கன்னா அவர் பண்ணாமே வந்துடுவார் மேலே. ஸோ அதை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்றது என்னோடய கருத்து. பட் ஆனால் இங்கே எல்லோரும் வந்துட்டு உன்னோச்சா சப்போர்ட் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்துட்டு இந்த லவ் மேட்டரை வந்து பற்றி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இங்கே யாரும் இந்த ஸ்கூலில் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இங்கே யாருக்குமே யாரையும் எதை பற்றியும் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. எப்படி வந்து நம்ம ராணுவுக்கு சொல்கிறோமோ அதே விஷயங்கள் தான் அங்கே. மற்றவங்க வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ராணுவ எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா அவரும் வந்து இவங்க வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு லவ் ட்ராக் இது பண்ணும்போது அவரும் வந்து அங்கே ஒரு லவ் ட்ராக் இது பண்ணார். அப்போ தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இப்போ என்னை பண்ணக்கூட சொன்னேன், அப்போ நீங்கள் எவனும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து வந்திருப்பார். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ராணுவம் வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. அதன் மூலமாக அவருக்கு ஓட்டு வெடிக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த சேவிங் ஆட்டத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறாரு பாருங்க குழப்பம் செம்ம காண்டாக இருக்குது. ஏன்னா நல்லா ஓட்டு வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2வது 3வது 4வதுன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில், அதாவது வரிசைனா என்னது ஃபஸ்ட்டு செகண்டில் முதல்ல வந்து கொத்தா 4 பேர் சேவ் பண்ணுறாங்க. அதில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா ஓட்டு வாங்குறவங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் சேவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே தெரிய மாட்டுது யாருக்கு அதிகப்படியாக ஓட்டு வருது. அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் ஆயிடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்தா தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு தெரியும். இவங்களுக்கு மட்டும் தெரியுது நம்மள அப்போ போகல, அப்போ நம்ம இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். பட் எங்கே அது சௌந்தர்யாவுக்கும் விஜய் விஷாலுக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. மற்ற யாருக்கும் கிடைக்கல. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.